அமேசான் ஆப்ல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்றது, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து ரீஃபண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ்மே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் ஆர்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இப்போ ரிட்டர்ன் போட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்து பண்ணாதான் உண்டு. அதுக்கு மேலே வந்து உங்களால் பண்ண முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதற்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது ஆப்ஷனல் தான், பட் வேணா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் அந்த ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடில் வந்து தேவைப்படுதா, இல்லை வந்து அமேசான் பே பேலன்ஸில் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அமேசான் பே பேலன்ஸ் பொறுத்தளவுக்கு டேரெக்டாக உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் அது வந்து கிரெடிட் வந்து ஆகிடும். இதே ஒரிஜினல் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நெட் பேங்கிங் இல்லை வந்து ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணி தான் நீங்கள் ஆர்டர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து அமேசான்லேருந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. அதுவே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டை வந்து செக்கில் வந்து வீட்டில் வந்து போஸ்ட்டில் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பேங்க்கில் போட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்லேருந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து அமேசான் பே பேலன்ஸில் கொடுக்கணும்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரிஜினல் பேமெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரிஜினல் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பிக்கப் அட்ரஸ்ஸு, என்னைக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க, ரீஃபண்ட் சம்மரி வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் வந்துருக்கும். நீங்கள் எல்லாமே ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த டைமிங்கில் வந்து வருவாங்க அப்படின்ற டேட் அண்ட் டைம்லாம் வந்துருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டு கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்துடும். என்றைக்கு வந்து பிக்கப் வந்து வராங்க, ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு என்றைக்கு ஆகும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் அப்படின்றது வந்து ஆகிடும் பிக்கப் ஆனதுக்கப்புறம். ஸோ ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் மேனேஜ் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்னை கேன்சல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேனேஜ் ரிட்டர்னை கிளிக் பண்ணி கேன்சலும் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ட்ராக் யுவர் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து அந்த லைன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்போ வந்து பிக்கப்பு, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் எப்போ வந்து இனிஷியேட் ஆகுது, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் எப்போ கிரெடிட் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஆர்டர்ஸ் செக்ஷனில் நீங்கள் வந்து போனீங்கனாலே நீங்கள் ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிட்டர்ன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். கேஷ் ஆன் டெலிவரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் செக் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கில் கிரெடிட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆன்லைன் பேமெண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். அமேசான் ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணி அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.